ஏற்கனவே இந்த தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதும் பல்வேறு முறைகளிலே பல்வேறு கழகத்தின் முன்னணி தலைவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி என்பதும் தொடர்ந்து இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதோடு உடன் நம்முடைய மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு மீண்டும் தன்னுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான காலங்களிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவரும் சேர்ந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த தொகுதி வெற்றி தொகுதி. தமிழகம் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தின் ஈர்ப்பை இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த திருப்பரங்குன்றம் அறுவடை வீடுகளில் முதல் படை விழா முருகன் குடிக்கொண்டிருக்கிற இந்த திருப்பரங்குன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். மாண்புமிகு அருமையான எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவே இருக்காது அப்படின்னு இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவே இருக்காது அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் சொல்றாங்க. நாங்க அவங்கள பத்தி எல்லாம் பேசல. அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பத்தி விமர்சனம் பண்ணவர்கள் எத்தனை பேர் காணாமல் போய்விட்டார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும். காணாமல் போன வரலாறு அதிமுக இருக்காது, சீக்கிரம் ஒளிந்து விடும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிற வரலாறு மதுரையில இருக்கிறது. ஆக யார் எக்கடி விட்டு கொண்டாலும் சாதாரணமா சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் என்னது, அதிமுகவை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியற்றவர்கள் எல்லாம் அதிமுக விமர்சனம் செய்வதை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்ற வகையில அவர் செய்வதை நாங்கள் பெருசா எடுத்துக்கல. நாங்க திமுக ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருந்தா சொல்லுங்க. அதிமுக 4 ஆண்டுல எதுவும் சாதிக்கல, 11 மருத்துவக் கல்லூரியில கொண்டு வரல, வைகை கரையோர சாலையை போடல, இல்ல திமுக ஆட்சியில நாங்க ரோப்காரை போட்டு முடிச்சிட்டோம் சொல்லுங்க. சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கிறாங்களே. திராவிட முன்னேற்ற கழகம் நான் எத்தனை முறை சட்டமன்றத்தில் வாதாடி இருக்கிறேன். இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வருவதற்கு வாதாடி அவருடைய அனுமதியை பெற்று இன்னும் ஆமை வேகத்துல போயிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சி கொண்டு வந்த குடிநீர் இணைப்பு இன்னும் வீடுகளுக்கு முழுமையாக கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு பேருந்து நிலையம் உருவாக வேண்டும், அதற்கான ஒரு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று இந்த அரசு இன்னும் தேர்வு செய்யாமல் இருக்காங்க. அடையாளம் காட்டி கூட இன்னும் தேர்வு செய்யாமல் இருக்கிறது. திருப்பரங்குன்றம் தொகுதியை குறிப்பா முருகனோட கூட்டாலும் கூட பழனியை போன்று திருச்செந்தூரை போடு இதுவும் கல்யாண பூமி. இந்த திருக்கல்யாண பூமியை மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற இந்த ஊரை மாற்ற வேண்டும் என்பதற்காக கிரிவல பாதைகளிலிருந்து ரோப்காலிருந்து எல்லையோ திட்டங்களை சொன்னோம். இன்றைக்கு இருக்க அரசு அடுத்த தடவை இந்த தடவை முடியாம அவருடைய வாக்குறுதியில 5000 திருக்கோயிலுக்கு நாங்க 5000 திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றவங்க இந்த கோயிலுக்குரிய விஷயத்த இன்னும் செஞ்சு முடிக்கல. ஆகவே திருப்பரங்குன்றத்துல அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். மதுரை மாவட்டம் முழு பெரிய வெற்றியை பெறும். இன்றைக்கு எங்கள் அருமை